படாவோட ரூம்ல மாஸ்டர் காப்பியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சுவிட்ச் அழுத்தினு வச்சுக்கோ, 2 பேருக்கும் டப்பா கிழிஞ்சிரும். இந்த பார், அதுட்டுமா? அது நான் வந்த வேலை முடிகிற வரைக்கும் மூடிக்கிட்டு இருக்கணும். எல்லாம் என் நேரம். எவனுக்கு பயப்பட வேண்டியிருக்கு? எல்லாத்தையும் என்ன ஆஃப் பண்ணா, டிவி ஆஃப் பண்ணா. பண்ணிடுறேன். வேணாண்ணா, ஐயா வேணாண்ணா. உனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க போனாலும் கண்ணுக்கு நீதான் தெரியற. மறக்க முடியல. உனக்கு தான் புத்தி கெட்டு போயிருக்குனா பெத்த புள்ள எப்படி இருக்கன்னு உங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தா அவங்களே ஃபோன் எடுக்க மாட்டேங்கறாங்க. உங்க எல்லார் மேல சீட்டிங் கேஸ் போடணும். செத்து போனவங்க மேல சீட்டிங் கேஸ் அடி. உன் ஃபோன் எடுக்கிறதுக்கு அவங்க உயிரோட இல்ல. அன்னைக்கு நான் பஸ்ல ஏத்தி விட்டு அம்மா அப்பா வீடு போய் சேரல. உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சுபாஷ் ஃபோன் பண்ணி அம்மா அப்பா போன பஸ் எரிஞ்சிடுச்சு. அப்பாக்கு என்னாச்சுடா? அப்பாக்கு ஏதோ டென்ஷன் ஆகாதரா? அது பாரு. அழாதரா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். முடியலப்பா, நானும் செத்து போடுறேன். தப்படா, கடைசி வரைக்கும் யாரும் யாருக்கும் துணையா வர்றதில்லப்பா. நம்ம பயணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அப்படி சொல்லாதீங்கப்பா. மறுபடியும் எப்போ எங்க எந்த ஜென்மத்திலும் தெரியல. என்ன பண்ண சொல்லாதீங்கப்பா, பயமா இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நாள் உன் கூடவே இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள என்ன, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, சீக்கிரமே குணமாயிடுவீங்க. எனக்கு தெரியண்டா, நான் செத்துக்கிட்டு இருக்கேன். யாரு கூடயும் சண்டை வேண்டாண்டா. சாயந்தரம் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? எனக்கு தெரியும், தப்பு ஒண்ணுதான் இருக்காது. இருந்தாலும் அதெல்லாம் உனக்கு வேணாம். சரிப்பா, சரிப்பா. எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் உங்க அம்மாவுக்கு கிடைக்கல. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், நீ உங்க அம்மா உயிரோட பார்த்திருக்கலாம். எனக்கு தெரியும்டா, என்னை விட உங்க அப்பா மேலதான் உனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றியா?
என்னதுப்பா? வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருப்பேன். நீங்க இல்லாம எங்க இருந்து நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இன்னொரு தடவை கேட்கறதுக்கான சந்தர்ப்பமோ நேரமோ இல்லடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்றேன். டேய், சரிடா. எப்படி படிச்சிருக்கிறது? சரி. ஆ? எனக்கு என்னடா கிருஷ்ணமூர்த்தி பாதராம் பாதராம் ஆர் அப்பா, 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 மறுநாள் காலையில சுபாஷ் வந்து சொன்னப்பதான் தெரிஞ்சது நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, போஸுங்கிற ஒருத்தனை டார்கெட் பண்ணி பஸ் கொளுத்தப்பட்டிருக்குன்னு. அது செஞ்சது படா, செய்ய வச்சது பெரிய பெரிய தலைவனுங்க. ஹோம் மினிஸ்டர், எம்எல்ஏ, படா இவங்களை வெளியில இருந்து எதிர்த்து போராடுறது அவ்வளவு ஈஸி இல்லைங்கிறதுனாலதான் அவங்களோடய போய் சேர்ந்துட்டேன். தப்பி தவறி உன்னையும் என்னையும் அவங்க ஒன்னா பார்த்துட்டாங்கன்னா அவங்களோட முதல் டார்கெட் நீயே தான் இருப்ப. அம்மாவையும் அப்பாவையும் இழந்துட்டு நிக்கிற எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு என்னால தாக்க முடியாது. அதனாலதான் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லன்னு உன்னை விட்டு விலகியே இருந்தேன். இந்த 2 மாசத்துல எல்லா டீடைல்ஸையும் சேகரிச்சுட்டேன். ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆனவங்களை மொத்தமா ட்ரேஸ் பண்ணிட்டேன். 23, 24, 25 தேதியில ரெக்கார்ட் பண்ண டெலிஃபோன் கான்வர்சேஷனை கேட்டேன். நடந்தது என்னன்னு தெளிவா தெரிஞ்சிடும். சொல்லுபடா. சிஎம் பார்க்கறதுக்கு அவன் நாளைக்கு போறான். நாளைக்கு அவன் சிஎம் மீட் பண்ணக்கூடாது. அவன் திரும்பி ஊருக்கு போவான். அந்த பஸ்ஸுக்கும் அதோட டிரைவருக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி டிராவல்ஸ் எம்டி கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கரெக்ட் பண்றதுக்கும் அந்த ஏரியா எஸ்ஐயை கவனிக்கிறதுக்கும் பொருளாகவும் பணமாகவும் அட்வான்ஸ் அனுப்பிடு. அப்பதான் மேட்டர் ஸ்மூத்தா முடிக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. சரியா 8:30க்கு கோயம்பேட்ல இருந்து பஸ் கிளம்புது. பஸ்ல இருக்கிற நம்ம ஆளுங்க சரியான இடத்துல பஸ் நிறுத்துவாங்க. ஏசி பைப்ல கேஸ் சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணி பஸ்ஸை கேஸால நிரப்பி கொளுத்திடுவாங்க. அர்ஜுன், நீ படா கிட்ட போன காரியம் நிறைவேறிடுச்சு. இதுல யார் யார் இன்வால்வ்னு தெரிஞ்சிருச்சுல. இந்த விஷயத்தை இனிமேல் லீகலா ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனிமேலாவது நீ சந்தோஷமா இருடா. சந்தோஷமா இருப்பேன்டா. என் அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு உங்களோட சாவை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பேன். அவங்களோட உயிர் போகும்போது பயமும் வேதனையும் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு உணர்த்திட்டு சந்தோஷமா இருப்பேன். அர்ஜுன், நான் சொல்றது கேளு. நம்ம கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடலாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி ஆபத்தானது. அந்த பட சாதாரண ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாடா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து கண்ணை மூடிட்டு கொழைய வாழ என்னால முடியாது. இந்த போலீஸ் கோர்ட்டு என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. இவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்கும் எனக்கும் தெரியும். அஞ்சலி ப்ளீஸ். எங்க அப்பா அம்மா வயசாகியோ உடம்பு சரியில்லாமையோ செத்து போகல. பாதி வாழ்க்கையை எனக்காக கஷ்டப்பட்டு மீதி வாழ்க்கையை மகனோட மருமகளோட பேரம்பேத்திகளோட நிம்மதியா வாழ வேண்டிய நேரத்துல கொண்டுட்டாங்க. அந்த சந்தோஷத்தை சாம்பலாக்கணவங்களை கொன்னாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். என் அப்பா அம்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். இனி நடக்க போறது குருட்சேத்திர யுத்தம். இன்னைக்கு அந்த ஹோம் மினிஸ்டர் வீட்டுல கெட் டுகெதர் இருக்கு. அவங்க எல்லாரும் அங்க வருவாங்க. அது ஃபினிஷிங் டச்சா இருக்கணும். நீ அங்க வந்துரு. அஞ்சலி, எனக்கு இருக்கிறது வெறியோ கோபமோ இல்ல, வேதனை. அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்.